எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, அக்னி நட்சத்திரத்தில் இந்த மாதிரி கோயில்களெல்லாம் விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு, அதுக்காக நம்மளது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து அந்த அகல் விளக்கு 60 விளக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சாணி விளக்குன்னு சொல்லுவா இல்லையா, அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மாலை தேங்காய் எண்ணெய், விளக்கு எண்ணெயில் ஏற்று வேணும்னு கேட்பேன் இல்லையா, தேங்காய் எண்ணெய் திரி 2 எடுத்து அதை பாருங்கள் அந்த மண் கிண்ணத்தில் போட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு நனைச்சி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அப்படின்னா தான் உங்களுக்கு அது அப்படியே ஏற்றுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள், குங்குமம், சந்தனம், தீப்பெட்டி, கை துடைக்கிறதுக்கு ஒரு துணி, எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிட்டோம்னா இது எல்லாத்தையும் கவராக போட்டு ஒரு கட்டைப்பையில் வச்சு அப்படியே எடுத்துட்டு கோயிலில் போய் ஏற்றிடலாம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். விளக்கு ஸ்லோகம். சூபவுண்டு ஆரோக்கியம் யுக்த சம்பந்தம் மத நமானி விநாசாய சந்தியாகாலம். ஊருக்கு முன் விளக்கேற்றினால் உண்டு குடியாகும், நாத்துக்கு முன் விளக்கேற்றினால் நல்ல குடியாகும். உடுக்கன்றும் தாயாரும் பசும் இவளை கொண்டு பூஷின்காய் அத்தினி மண்ணை சுமந்து உண்டு. ஒருவர் வரும் திருவக்கு நட்சத்திர வருகிறே தன்னும் சன்னம் சன்னம்.